ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி 6 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் பாக்ஸை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் காலேஜுக்கெலாம் கொடுத்து அனுப்பலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையுமே சட்டுன்னு செஞ்சிடலாம், அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாதம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 20 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். பூண்டை நம்ம தட்டிட்டு சேர்க்கறதுனால சட்டுன்னு வறுபட்டு வந்துடும். அதனால் பூண்டை முழுசாக சேர்க்காம இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது பூண்டு கரிஞ்சு போயிடும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும், அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், பூண்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூடவே 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு காரமே இந்த வரமிளகாய் மட்டும்தான், நம்ம மிளகாய் தூள்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாயோட அளவை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு இருக்கணும், அப்போ தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சாதம் தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்க்கக்கூடாது, வறுக்காத வேர்க்கடலை தான் சேர்க்கணும். வேர்க்கடலை சேர்க்கறது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச சாதம் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸில் செஞ்ச சாதம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பூண்டு பொடி சேர்த்துக்கலாம். இது ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, பூண்டு பொடி கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து பூண்டு பொடி எல்லாமே சாதத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அதனால நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே சமயம் சாதம் உடஞ்சிடக்கூடாது, அதனால பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பொடி எல்லாமே சாதத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பூண்டு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த புலாவுக்கு ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த புலாவுக்கு காரமே இந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு சேர்க்கறது தான், நம்ம மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாயோட அளவை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு மூடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ புலாவ் தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே சமயம் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் மசாலா சேர்த்துக்கலாம். 2 இலை, 3 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனிஸ், கொஞ்சமாக கல்பாசி, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்க பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும், அதனால நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியை நம்ம எண்ணெயில் பட்டை மசாலாலாம் சேர்த்தோம்ல, அப்போவே சேர்த்துடணும். அப்போ நம்ம சேர்க்கறதுக்கு மறந்துட்டோம், அதனால நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். முந்திரி சேர்க்கறது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தக்காளிலாம் சேர்க்க வேண்டியது கிடையாது. புலாவுக்கு நம்ம தக்காளி சேர்க்கும் போது கலரே சேஞ்ச் ஆகிடும். தக்காளி சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே காயெலாம் சேர்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 போல் பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் புழு பூச்சிலாம் இருக்கும், அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் சுடு தண்ணியில் போட்டு வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கடைகளில் விற்கக்கூடிய காஞ்ச பச்சை பட்டாணி கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓவர் நைட் ஊற வச்சு அதை வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க காய் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அது வெறும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத நல்லா கெட்டி தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் 1 கிளாஸ் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கிறேன். இந்த புலாவுக்கு ரொம்பவே முக்கியமானது தயிரும் பாலும் தான். இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பழைய அரிசி தான் எடுத்திருக்கோம், அதனால தான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம கடையில் வாங்கும் போதே பாஸ்மதி ரைஸை நல்லா பழைய அரிசியாக கேட்டு வாங்கணும். அரிசி பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும், லைட்டாக ப்ரௌனிஷாக இருந்தாலே அது நல்லா பழைய அரிசி. ரொம்ப ஒயிட்டாக இருந்ததுன்னா அது புது அரிசியாக இருக்கும். புது அரிசியாக இருந்துச்சுன்னா நம்ம 2 கிளாஸ் தண்ணி வைக்கும் போது ரொம்ப குழஞ்சிரும். புது அரிசியாக இருந்துச்சுன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். அதனால அரிசியை பார்த்து தண்ணியோட அளவு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ இது கூடவே பாஸ்மதி ரைஸை 15லேருந்து 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி சேர்த்து ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது பாஸ்மதி ரைஸ்லாம் உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க போதும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தண்ணியில் கொஞ்சமாக உப்பு அதிகமாக தெரியணும், அப்போ தான் நம்ம சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், புலாவ் கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த சாதம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புதினா இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக ஆயிலில் சேர்க்கறதுனால அதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். புதினா ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, நம்ம உடனே வெங்காயத்தை சேர்த்துடணும். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்துற வேணாம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்தாலே போதும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த தட்டைப்பயிறு சாதத்துக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவருமே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தான். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டுலாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அதனால நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகி வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாய் தூளை காரம் இருக்காது, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். நம்ம என்ன ஆல்ரெடி அரைக்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாய் தூளோட அளவை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு காராமணி சேர்த்துக்கலாம். 1 கப் காராமணி ஓவர் நைட் ஊற வச்சு 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், காராமணி இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். காராமணி சேர்த்து மசாலா கூட 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சாதத்துக்கு சாப்பாட்டு அரிசி சேர்க்கறதுனால 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு, அரிசி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் போல் ஊற வச்சு தண்ணிலாம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்ம செக் பண்ணும்போது தண்ணியில் உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக தெரியணும்.
அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ 2 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தட்டைப்பயிறு சாதம் கொஞ்சம் கூட குழையில கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய தட்டைப்பயிறு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த சாதம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது தான் கருவேப்பிலை சேர்க்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கருவேப்பிலை பொரிஞ்சு போயிடும். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு காரமே இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாயோட அளவு கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப பொரியிற அளவுக்கு வறுக்க வேண்டியது கிடையாது. கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு வறுக்காத வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே நம்ம வெரைட்டி ரைஸுக்கு வேர்க்கடலை சேர்க்கும் போது வறுக்காத வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணணும். சேர்த்துட்டு இந்த ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு வரணும். அது வரலும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த பருப்பு வேர்க்கடலை எல்லாமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கருவேப்பிலையை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் கருவேப்பிலை சாதத்தில் கருவேப்பிலை அங்கங்கே சின்ன சின்னதாக அழகாக தெரியும். இப்போ இது கூடவே சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு நார்மல் ரைஸில் செஞ்ச சாதம் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்ச சாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸுக்கெலாம் சாதம் எப்பவுமே குழைவாக இருக்கக்கூடாது, உதிரி உதிராக தான் இருக்கணும். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை பேஸ்ட்டு கூட சாதம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அது வரலும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலை வதக்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய கருவேப்பிலை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த பட்டாணி புலாவுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 துண்டு அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த புலாவுக்கு காரமே பச்சை மிளகாய் தான், மிளகாய் தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் பச்சை மிளகாவை உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் கூடவோ குறைக்கவோ போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு மூடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ புலாவ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால புலாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 4 இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைக்கிறதுக்கும் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கோம், அதனால் 2 வெங்காயம் மட்டும் இப்போ சேர்த்தா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் அப்படியே சேர்க்கறத விட இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்தோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதோட அளவு 200 கிராம் இருக்கும். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்கறதா இருந்தால் ஓவர் நைட் ஊற வச்சு அதை வேக வச்சுட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். பட்டாணி சேர்த்து 2 நிமிஷம் போல் வதக்குனா போதும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம 2 கப் அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 4 கப் தண்ணி சேர்க்காமல் 2 கப் தேங்காய் பால் 2 கப் தண்ணின்னு சேர்த்துக்கிறேன். 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு பதில் 4 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு.
இப்போ 2 கப் பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி கூட இதுக்கு செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்ம செக் பண்ண சொல்ல உப்பு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அரிசி வெந்து வர சொல்ல கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். 2 விசில் வரட்டும். பாருங்கள், இப்போ 2 விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், சாதம் குழையாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ பட்டாணி புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை வறுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். குடமிளகா அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆனால் தான் நம்மளோட சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ரொம்பலாம் வதக்க வேண்டியதில்லை. அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் இருந்தால் தான் நம்மளோட ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸும் மசாலாவும் நல்லா சேர்ந்து வரணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.